கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சு மத்திய கிழக்கு மற்றும் இலங்கை நிலவரங்களை காவி வருகிறது. முதலில் மத்திய கிழக்கில் உருவான பரபரப்பான நிலவரங்கள் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம். சீட்டாட்டம் ஒன்றில் கையோடு கம்மாரிசு என கிராம வழக்கில் சொல்லப்படுவதுண்டு. இதனையே ஒரு பழமொழி வடிவில் சொன்னால் கணபதி பூசைக்கு கைமேல் பலன் எனவும் சொல்லிக்கொள்ளலாம். சில எதிர்வினைகள் உடனடியாக வருவதற்குரிய வகையில் இந்த சொலவடைகள் பயன்படுத்தப்படுவது வழக்கம். இவ்வாறான எதிர்வினைகள் போர்க்களங்களிலும் எதிராளிகள் மீதான சூளுரைகளுக்கும் உடனடியாக பதிலடிகளாக கிட்டி விடுவது உண்டு என்பதை மத்திய கிழக்கின் போர் நிலவரம் கடந்த 24 மணி நேரத்தில் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த கசப்பான யதார்த்தம் தான் இப்போது ஈரான் தோற்கடிக்கப்பட்டு முற்றிலும் அழிக்கப்படுவதாகவும் அதன் இராணுவம் தோற்கடிக்கப்படுவதாகவும் இன்னும் 3 வாரங்களுக்குள்ளான நடவடிக்கை மட்டுமே ஈரானில் மிஞ்சி இருப்பதாகவும் அதனையும் விரைவில் முடிக்கப் போவதாகவும் கற்காலத்துக்கு ஈரானை கொண்டு செல்லப் போவதாகவும் அமெரிக்க அரசு தலைவர் தனது பிரசித்தமான வாய்க்கொழுப்பு பாணியில் வாயால் வடை சுட்டு 48 மணி நேரத்தில் ஈரான் தனது கையோடு கம்மாரிசு அடியை அமெரிக்காவுக்கு வழங்கியதால் அமெரிக்க வான்படையில் 2 முக்கியமான விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. சில உலங்கு வானூர்திகளும் அதாவது ஹெலிகளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான நகர்வுகளை அடுத்து ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் அமெரிக்காவை கேலி செய்து ஒரு சமூக வலை பதிவை ட்ரம்புக்கு மறைமுகமான பதிலடியாக இட்டுள்ளார். ஆனால் இதுவும் இன்னொரு வகையில் இன்னொரு பதிலடியை அமெரிக்காவிலிருந்து வெளிப்படுத்த வைப்பதற்குரிய ஒரு சீண்டுதல் தான் என்பது இன்னொரு விடயம். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் பதிவிட்ட இந்த பதிவில் அமெரிக்கா ஆரம்பித்த அற்புதமான வியூகம் இல்லாத போர் இப்போது ஈரானில் ஆட்சி மாற்றம் என்ற முன்னே நிலைப்பாட்டில் இருந்து கீழிறங்கி ஐயோ யாராவது தங்கள் விமானிகளை கண்டுபிடிக்க முடியுமா என அமெரிக்காவை புலம்ப வைப்பதாக பதிவில் உள்ளது. அத்துடன் இன்னும் 3 வாரங்களுக்குள் ஈரானிய போரை விரைவாக முடிக்கப் போவதாக குறிப்பிட்ட ட்ரம்புக்கு என்னே ஒரு நம்ப முடியாத முன்னேற்றம் ஈரானிய போர்க்களத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கர்கள் முழுமையான மேதைகள் என்றும் அவர் ஒரு கேலியாக நையாண்டியாக ட்ரம்ப் மேற்பார்த்து ஒரு பதிவை இட்டிருக்கின்றார். எதுவாறோ ஈரான் மீதான போர் ஆரம்பிக்கப்பட்டு 5 வாரங்களில் ஏற்கனவே சில தடவைகள் அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக போலியாக எனப்படும் செயற்கை நுண்ணறிவு படங்களுடன் சில செய்திகள் வந்திருந்தாலும் அவை உண்மையான செய்திகள் அல்ல. உண்மையில் அமெரிக்க விமானங்கள் இந்த போரில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். 2 வெவ்வேறான தாக்குதல்களில் இந்த 2 முக்கியமான போர்க்களங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இதில் ஒன்று அமெரிக்க போர் விமானிகளால் மெட்ஹன் என விളിக்கப்படும் F-15E ஈகிள் ஸ்ட்ரைக் போர்க்களமாகும். ஈரான் மீதான போரில் இதுவரை 4 ஈகிள் ஸ்ட்ரைக் கலங்கள் இழக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதத்தின் ஆரம்பத்தில் குவைத்தில் தவறுதலாக இதே F-15 ரக போர் விமானங்களில் 3 கலங்கள் குவைத்தின் வான் எதிர்ப்பு அணிகளால் ஃப்ரெண்ட்லி ஃபயர் எனப்படும் தமது தரப்பு கலங்களையே தவறுதலாக சுட்டு வீழ்த்தும் தவறான நடவடிக்கையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. அப்போது இந்த விமானங்கள் ஒவ்வொன்றிலும் தலா 2 என விமானிகளும் உதவியாளர்களும் இருந்தனர். அதாவது பைலட் மற்றும்
வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸர் எனப்படும் குண்டுவீச்சு அதிகாரி ஆகியோர் இருந்தனர். அவர்கள் 6 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தனர். ஆனால் நேற்று ஈரானில் மீது சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15E விமானத்தின் பைலட் மீட்கப்பட்டாலும் இதுவரை அதில் இருந்த செகண்ட் பைலட் என விളിக்கப்படும் வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸரான ஆயுத அமைப்பு அதிகாரி கண்டுபிடிக்கப்படவில்லை. இவர் ஈரானிடம் சிக்கினால் அது ஈரானுக்கு ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டாக மாறும் என்பதால் ஈரானிய தரப்பும் அதேபோல அமெரிக்க தரப்பின் சிசார் அல்லது காம்பேக்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அணி எனப்படும் அமெரிக்க வான்படையின் போர்க்கள தேடல் மற்றும் மீட்புக்கு சிறப்பாக பயிற்சி பெற்ற எலிட் அணிகளும் தற்போது களத்தில் உள்ளன. இந்த பதிவு பதியப்படும் போது இந்த செகண்ட் ஆஃபீஸர், அதாவது வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸர் இல்லைன்னா செகண்ட் விமானி கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது இது தொடர்பான செய்திகள் புதிதாக வெளிவந்திருக்கக்கூடும். இந்த அமெரிக்க வான்படை அதிகாரியான எதிரி விமானியை யாராவது கண்டுபிடித்து அவரை ஈரானிய காவல்துறையிடம் ஒப்படைத்தால் அவர்களுக்கு வெகுமதி வழங்கப்படும் என தற்போது ஈரானும் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருப்பதால் இந்த விமானி வெளியேற்றப்பட்ட பகுதியாக கருதப்படும் இடங்களில் உள்ள ஈரானிய மக்களும் அமெரிக்க விமானியை பிடிப்பதற்கு இல்லையென்றால் மீட்பதற்கு தேடுதல்களை நடத்துவதாக தெரிகின்றது. பொதுவாகவே அமெரிக்க வான்படை விமானங்கள் போர்க்களங்களில் காணாமல் போனால் இந்த சிசார் எனப்படும் காம்பேக்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எலிட் பிரிவுதான் தேடல் மற்றும் மீட்பு படைகளுக்கு உடனடியாக அனுப்பப்படுவது வழமை. அந்த வகையில் ஈரானிலும் இந்த படைப்பிரிவு சில மணி நேரங்களுக்கு முன்னர் களத்தில் குதித்திருக்கின்றது. அமெரிக்க படையினர் போர்க்களங்களில் கைவிடப்படக்கூடாது, அவர்கள் எதிரிகளிடம் சிக்கக்கூடாது என்ற உத்வேகத்தின் அடிப்படையில் இந்த எலிட் பிரிவுகள் உடனடியாக தமது வான் அணிகளுடன் தேடுதல் பணிகளை நடத்துவது அமெரிக்க படைத்துறையில் ஒரு வழமையான நடவடிக்கை. ஈரானுக்கும் இப்போது இந்த பணிக்கு அனுப்பப்பட்ட பிரிவில் சில சங்கடங்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக இந்த தேடுதல் மீட்பு பிரிவுக்கு அனுப்பப்பட்ட A-10 தண்டர்போல்ட் 2 ரக விமானம் ஒன்றும் ஈரானிய தாக்குதலால் வீழ்த்தப்பட்டமை அமெரிக்காவுக்கு 2வது அடியாக வந்தது. அதாவது முதல் F-15Eயில் காணாமல் போன 2வது விமானியை தேடப்போன தேடுதல் விமானத்தின் பைலட்டையும் மேலதிகமாக தேட வேண்டிய பெரும் சவால் அமெரிக்க படைத்துறைக்கு எழுந்தது. இந்த தேடுதல் நடவடிக்கையானது தீவிரமாக இடம்பெற்றது. வான்கலங்களுக்கு நடுவில் எரிபொருள் நிரப்பும் விமானத்துடனும் உலங்குவானூர்திகளுடனும் நடத்தப்பட்டது. குசஸ்தான் மாகாணத்தை மையப்படுத்தி இந்த தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்ற போதே ஈரானின் 2வது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தண்டர்போல்ட் 2 விமானத்தை குறிவைத்து தாக்கியதால் அது பாரசீக வளைகுடாவில் விழுந்து நொறுங்கியதாக ஈரானிய இராணுவம் குறிப்பிட்டிருக்கின்றது. இதே சமகாலத்தில் இதற்கு ஒத்ததாக அமெரிக்க படைத்துறையும் கருத்து தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த விமானத்தின் விமானி பாரசீக வளைகுடா பரப்பில் அவசரகால பொறிமுறையில் வெளியேறிய போது அவர் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் வான்கலம் விழுந்து நொறுங்கியதாகத்தான் தெரிகிறது. இதேபோல ஏற்கனவே சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15E விமானி 2 அமெரிக்க இராணுவ உலங்குவானூர்திகள் மூலமும் மீட்கப்பட்டார். ஆனால் அவரை மீட்ட அந்த அணி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதில் உலங்குவானூர்தியில் இருந்த சில படையினர் காயமடைந்தனர். எனினும் உலங்குவானூர்திகள் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளன. அவர்களுக்கு அந்த இடத்தில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் புதிய செய்திகள் வந்துள்ளன. F-15 ரக விமானங்களை பொறுத்தவரை அவற்றில் பல ரகங்கள் உள்ளன. F-15A, F-15B, F-15C, F-15D, F-15J, F-15DJ என பல ரகங்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இதில் F-15E ஒரு முக்கியமான போர்க்களம், அதாவது அமெரிக்க வான்படைக்கு ஒரு முக்கியமான போர் வான்கலம். அதுதான் இப்போது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டமை அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான அடியாக வந்திருக்கிறது. F-15 கலங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல், ஜப்பான், சவுதி அரேபியா, தென்கொரியா, கட்டார் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் தான் பயன்பாட்டில் உள்ளன. அவற்றின் வான்படை தான் இந்த F-15 கலங்களை பயன்படுத்தி கொள்கின்றன. F-15 பொறுத்தவரை அதன் முன்னிய மாதிரிகள் ஏர் டு ஏர் எனப்படும் வானில் எதிரிகளின் போர் விமானங்களுடன் போரிடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட போர் விமானங்களாக இருந்தன. ஆனால் F-15E மாடல் ஒரு டுவல் ரோல் ஃபைட்டர், அதாவது இரட்டை பயன்பாட்டு போர் விமானமாக இருக்கின்றது. அதில் பின்பக்கத்தில் ஒரு காக்பிட் இருக்கின்றது. அங்குதான் ஆயுத அமைப்பு, அந்த வெப்பன் சிஸ்டம் அதிகாரி இருந்து தாக்குதல்களை நடத்துவார். பின்பக்கமாக 4 திரைகளில் இந்த வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸர் ரேடார் கண்காணிப்பை செய்வார், மின்னணு போர் முறை கண்காணிப்பை செய்வார் மற்றும் இலக்குகள் மீதான தாக்குதல்களுக்கும் அவர்தான் பொறுப்பாக இருக்கின்றார். இப்போது இவர்தான் ஈரானிய வான்பரப்பில் காணாமல் போயிருக்கின்றார்.
F-15E மாடல்கள் எதிரியின் தரநிலைகளை அழிக்கவும் பின்னர் அவர்களின் போர் விமானங்களுடன் போராடி, அதாவது டாக் ஃபைட் என சொல்லப்படும் போர் விமானங்களுடன் வானில் போராடும் ஒரு தந்திரோபாயம் இந்த டாக் ஃபைட் என சொல்லப்படும். இந்த டாக் ஃபைட்டை செய்த பின்னர் தான் எதிரியின் வான்பரப்பிலிருந்து போர் விமானங்கள் தப்பிச்சு செல்வது வழமை. சில வேளைகளில் எதிரிகளின் போர் விமானங்களால் இவ்வாறான கலங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவதும் வழமை. அண்மையில் என்று கூற முடியாது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற போரில் இந்த டாக் ஃபைட்டில் இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தானிய விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதும் இவ்வாறான டாக் ஃபைட்டில் எனவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில்தான் F-15E ஈரானில் தற்போது பெரிய அடியை வாங்கியுள்ளது. இதற்கு முதல் இதேபோல 2003 ஏப்ரல் 7 அங்கு வைத்து ஒரு F-15E சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதன் விமானியும் ஆயுத அதிகாரியும் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பின்னர் 23 வருடங்களில் இன்னொரு ஏப்ரலில் இதே விமானம் ஈரானில் சுடப்பட்டதால் மத்திய கிழக்கு வான்பரப்பில் F-15Eக்களுக்கு ஏப்ரல் மாதங்கள் துரதிர்ஷ்டமானவையாகத்தான் இருப்பது போல தெரிகிறது. இதற்கு முன்னரும் இதே போன்ற இன்னொரு F-15E 2011 மார்ச்சில் லிபியாவில் நொறுங்கி விழுந்திருந்ததும் இன்னொரு விடயம். அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னணியில் குவைத்தின் மினா அல் அஹ்மதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் ஈரானின் தாக்குதலால் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதேபோல குவைத்தில் உள்ள ஒரு கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலையும் ஈரானிய தாக்குதலால் சேதமடைந்தது. பதிலுக்கு அமெரிக்க இஸ்ரேலிய தரப்புகள் தெஹ்ரான் மற்றும் ஈரானின் மத்திய நகரமான இஸ்வஹானில் கடும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. தற்போதைய நிலவரப்படி இந்த போரில் அமெரிக்க படையினரில் 13 பேர் பலியாகியுள்ளனர். மொத்தமாக 365 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 247 பேர் இராணுவத்தினராக உள்ளனர், 63 பேர் கடற்படையினராகவும், 19 பேர் மரைன் எனப்படும் ஈரூடகப் படையைச் சேர்ந்தவர்களாகவும், 36 பேர் வான்படையினராகவும் உள்ளனர். காயமடைந்தவர்களில் 85 பேர் அதிகாரிகள் எனவும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகனின் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆகமொத்தம் ஈரானில் இன்னும் பல சம்பவங்கள் தொடரும் என 48 மணி நேரத்துக்கு முன்னர் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் சூளுரைத்த நிலையில் உண்மைதான் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அவை யாவும் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு சாதகமான செய்திகள் அல்ல, மாறாக பாதகமான பெரிய அடிகளாக பதிவாகியுள்ளன. இனிமேல் ஒருவேளை இந்த அடிகளுக்கு பதிலடியாக ஈரான் மீது ஒரு பாரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டமை குறித்து இன்னும் ட்ரம்ப் பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை பாதிக்காது என மட்டும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அமெரிக்க விமானங்கள் ஒரே நாளில் வீழ்த்தப்பட்ட இந்த சம்பவங்கள் அமெரிக்காவுக்கு புதிய அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக காணாமல் போன விமானி, அதாவது வெப்பன்ஸ் ஆஃபீஸர் ஈரானிடம் சிக்கினால் ஈரானுக்கு அது ஒரு பெரிய துருப்பிச் சீட்டாக மாறக்கூடும் என்பது அமெரிக்காவுக்கு ஒரு பாதகமான நிலையாகும். இந்த நிலையில் ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதை நோக்கமாக கொண்ட ஐநா பாதுகாப்பு பேரவையின் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நேற்று இறுதி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பு அடுத்த வாரம் நடைபெறும் என தெரிகின்றது. பஹ்ரைன் முன்மொழிந்த இந்த வரைவு தீர்மானம் ஹோமோஸ் நீரிணையில் கப்பல்களின் போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டது. வளைகுடா நாடுகள் இதற்கு ஆதரவு வழங்கின. அமெரிக்காவும் ஆரம்பத்தில் இதற்கு ஆதரவை வழங்கி இருக்கின்றது. ஆனால் இப்போது இந்த தீர்மானம், அதாவது இந்த முன்மொழிவு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ஆனது இந்த முன்மொழிவு வரவில் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒவ்வாமை இருப்பதை புலப்படுத்தி இருக்கின்றது. இவை மத்திய கிழக்கு நிலவரங்கள். அடுத்து இலங்கை நிலவரங்களை நோக்கி கொண்டார். நாளை மீண்டும் உலகை உயிர்த்த ஞாயிறு தினமான ஈஸ்டர் கடக்க உள்ள நிலையில் இலங்கையில் உதய கம்பன்பில போன்ற இனவாத உள்ளுடன் கொண்ட அரசியல்வாதிகள் மீண்டும் இலங்கையில் குண்டு தாக்குதல்கள் குறித்த பீதிகளை மீளுருவாக்கம் செய்ய தலைப்படுகின்றார்கள். இந்த மீளுருவாக்க முனைப்புகளின் பின்னணியில் மீண்டும் ஒரு முறை வடக்கில் கோர பலிகள் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளன. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் உந்துருளியில் பயணித்த 2 13 வயது இளைஞர்களான 19 வயதான ஜெரின் கெனிஸ்டன், 18 வயதான தியாகராஜா விக்னேஸ்வரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியான துன்பியல் இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கிடையே 2019 ஆண்டில் இலங்கையில் நாசகாரமாக இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பாகவும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியரான சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விடயத்திலும் சிவனேச சிறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 1 வருடம் கடக்கும் நிலையில் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் பிள்ளையானை முதல் சந்தேக நபராக ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பட்டியலிட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம்.
பிள்ளையானின் தடுப்பு காவல் இன்றுடன் முடிவு இடைய உள்ள நிலையில் சட்டமா அதிபரிடமிருந்து மேலதிகமான அறிவுறுத்தல்கள் வரும் வரை அவரை விளக்கமறியல் வைக்குமாறு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதால் இன்று பிள்ளையானின் தடுப்பு காவல் முடிவடைய இருந்தாலும் அவர் தொடர்ந்தும் உள்ளே இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. பிள்ளையானுக்கான சட்டத்திறனியான உதய கம்மன்பில தான் இப்போது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் குறித்த புதிய மீளுருவாக்க கதைகளையும் உருவாக்கி கொள்கிறார். அவர் பிள்ளையானின் விடுதலையில் அதிக ஆர்வப்படுகின்றார். அதேபோல் பிள்ளையான் சார்பான இல்லைனால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பான வழக்கில் உதய கம்மன்பிலவின் ஆர்வம் அசாதாரணமாக அதிகரித்து செல்கின்றது. இதற்கிடையே கொழும்பில் கடத்தப்பட்ட பேராசிரியர் ரவீந்திரநாத் மட்டக்களப்பு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கிருக்கும் ஒரு சித்திரவதை அறையில் அவர் கொல்லப்பட்டதான தகவல்கள் வந்திருக்கின்றன. இவையெல்லாம் குரூரமான சம்பவங்களாகவும் இதுவரை பொறுப்பு கூறப்படாத சம்பவங்களாகவும் அரச உயர்மட்டத்துடன் ஆதரவுடன் நடந்த சம்பவங்களாகவும் பதிவான நிலையில்தான் இப்போது இந்த குரூரமான வெளிப்பாடு வந்திருக்கின்றது. இதற்கிடையே உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரியான சஹ்ரானையும் பிள்ளையான் சந்தித்தது தொடர்பாக நீதிபதி முன்னால் பிள்ளையான் ஒரு இரகசிய வாக்குமூலத்தை அளித்திருப்பதால் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சலியா என்ற இன்னொரு நபரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு அவர் மீதும் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பிள்ளையானின் சட்டவாளரான உதய கம்மன்பில தான் இப்போது இந்த சலியா என்ற நபருக்காகவும் முன்னிலையாவது. இந்த ஈஸ்டர் சதி குறித்த பரபரப்பு தகவல்களை வெளியிடும் அதே உதய கம்மன்பில இந்த தாக்குதல் சதியுடன் தொடர்பட்டதாக கூறப்படும் முகங்களுக்கு பெரும் சட்ட உதவிகளை வழங்குவதும் அவர்களை வெளியே கொண்டு வர முனைப்புகளை காட்டுவதும் அசாதாரணமான உற்றுநோக்கலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.